ஆன்மீக டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். வீரான மெஸ் சபரி. இந்த எபிசோடில் விநாயகர் சதுர்த்தி எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். விநாயகர் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக மேலோகத்தில் உலா வந்துட்டு இருக்கும்போது சந்திரன் விநாயகரை பார்த்தாரு. விநாயகர் யானை தும்பிக்கையோடு இருக்கிறதுனால அவரோட உருவம், அவரோட குண்டு, அவரோட தொப்பை இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரன் சிரிச்சிட்டாரு. சந்திரன் சிரித்த உடனே விநாயகருக்கு கோவம் வந்துருச்சு. சந்திரனை பார்த்து, என்னை பார்த்து நீ சிரிச்சிட்டல, நீ அழகாக இருக்கன்ற ஆணவம் உன்கிட்ட இருக்குது, எல்லாரும் உன்னை பார்த்து ரசிக்கிறாங்கன்ற திமிரு உன்கிட்ட இருக்குது, அதனால தான் நீ என்னை பார்த்து சிரிச்ச, அதனால் நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன், இனிமேல் யாரெல்லாம் உன்னை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வீண் அபவாதம் ஏற்படும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. சந்திரன் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டப்பட்டுட்டு நேராக பிரம்மா கிட்ட, சிவன் கிட்ட, நாரதர் கிட்டலாம் போயிட்டு, இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சு, நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, விநாயகர் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். அப்போது பிரம்மா, சிவன், நாரதர் எல்லாரும் சேர்ந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு சதுர்த்தி அன்னைக்கு எப்படி விரதம் இருந்து விநாயகரை பூஜிக்கணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதாவது விநாயகர் பிறந்த நாளான விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு, அது எப்போ வரும் அப்படின்னா அமாவாசையிலிருந்து வர்ற 4வது நாள் சதுர்த்தி அன்னைக்கு தான் நடக்கும். ஸோ அதனால் அன்னைக்கு ஒரு விரதம் இருந்து பூஜித்து நீ அவர்கிட்ட வரம் கேளு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சந்திரனும் அமாவாசையிலேருந்து 4வது நாள் வர்ற சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து விநாயகருக்கு பூஜித்து அவருக்கு கொழுக்கட்டையெல்லாம் பிரசாதமாக வச்சு நெய்வேத்தியம் பண்ணி வரம் கேட்கும்போது விநாயகர் மனசிறங்கி சந்திரன் கிட்ட, என்னால் முழுசாக சாபத்தை எடுக்க முடியாது, ஆனால் உனக்கு ஒரு வரம் கொடுக்க முடியும். அதாவது எப்பயுமே உன்னை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வீண் அபவாதம் ஏற்படாது, அமாவாசையிலேருந்து 4வது நாள் சதுர்த்தி இருக்கு இல்லையா, அந்த சதுர்த்தி அன்னைக்கு உன்னை பார்க்குறவங்களுக்கு மட்டும் வீண் அபவாதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி ஏற்பட்டவங்களுக்கும் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து கொழுக்கட்டை வச்சு என்னை பூஜிக்கிறவங்களுக்கு நான் அந்த அபவாதத்தை நீக்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வரத்தையும் கொடுத்தாரு. எப்படி அமாவாசையிலேருந்து 4வது நாள் சதுர்த்தி அன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு வீண் அபவாதம் ஏற்படுமோ, அந்த மாதிரி பௌர்ணமியிலிருந்து 4வது நாள் சதுர்த்தி அன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு வரமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னையிலிருந்து என்ன நடக்குது அப்படின்னா, யாரெல்லாம் அமாவாசையிலேருந்து 4வது நாள் சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வீண் அபவாதம் ஏற்படும் அப்படின்னு இருக்குது. துவாபர யுகத்தில் ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னா, கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷமாக அவரோட லீலைகளெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போது அவர் ஸ்வயமந்தக மணியை திருடிட்டாருன்னு ஒரு வீண் அபவாதம் ஏற்பட்டுச்சு. அப்போது கிருஷ்ணர் ரொம்ப வருத்தப்பட்டு, ஸ்வயமந்தக மணியை திருடுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன்னா, என் மேலே எதுக்கு இப்படி ஒரு வீண் அபவாதம் அப்படின்னு நினைக்கும்போது நாரதர் கிருஷ்ணர்கிட்ட சொன்னார், கிருஷ்ணா, நீங்கள் 4வது நாள், அதாவது அமாவாசையிலேருந்து 4வது நாள் சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்த்துட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த அபவாதம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜித்து விநாயகர்கிட்ட நீங்கள் முறையிடும்போது அந்த சாபம் உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் அதே மாதிரி விரதம் இருந்து பூஜித்து அந்த வரத்தை பெற்றாரு. இதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட வாழ்க்கையில் நிறைய இடத்துல வீண் அபவாதம் ஏற்படும். நம்ம அந்த தப்புக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் நம்ம மேலே அந்த பழி வந்துடும். அதனால் வருடம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து விநாயகரை பூஜிக்கும் போது நம்மளோட சாபம் நீங்கும். அப்போது நம்மளுக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். இப்போது விநாயகரை பூஜிக்கிற அன்னைக்கு நடக்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விநாயகரை களிமண்ணால் செய்கிறாங்க, அதை வாங்கிட்டு பூஜிக்கிறோம். சில பேர் கேட்குறாங்க, எதுக்காக களிமண்ணால் பண்ண விநாயகரை நம்ம வாங்கிட்டு பூஜிக்கிறோம் அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு பதில் சொல்ல போகிறேன். சில பேரோட கேள்வி என்னென்னா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்லேயே விநாயகர் சிலை இருக்கே, இதை வாங்கிட்டு தான் பூஜிக்கணுமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. ஸோ அதுக்கான பதிலும் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். முதல்ல விநாயகர் பிறந்த கதையை பார்ப்போம். ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்க போகும்போது அந்த இடத்துல காவலுக்கு யாருமே இல்லையே, நம்ம இங்கே குளிச்சுட்டு இருக்கோன்றது தெரிஞ்சாதானே வேறு யாரும் வராமல் இருப்பாங்க, அதனால் நம்ம காவலுக்கு யாராவது வேணுமேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற களிமண் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு உருவத்தை க்ரியேட் பண்ணாங்க. உருவத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு பார்வதி தேவி அந்த உருவத்துக்கு ஒரு உயிர் கொடுத்தாங்க. அந்த உயிர் தான் கணேஷா, விநாயகர். அந்த உயிர் கொடுத்ததுக்கப்புறமா அந்த பையன்கிட்ட, நான் உங்கள் அம்மா, நான் குளிக்க போகிறேன், இங்கே யாரும் வராமல் நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கணேஷாவும் அந்த இடத்துல காவலுக்காக நின்றுட்டு இருந்தார். அப்போது பார்வதி தேவி குளிச்சுட்டு இருக்கும்போது பரமசிவன் அந்த பக்கமாக வந்தார். அந்த பக்கமாக வர்றதை பார்த்துட்ட கணேஷா, நீங்கள் யார், இந்த இடத்துக்கு வராதிங்க, இங்கே எங்கள் அம்மா குளிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்கள் அம்மா யார் அப்படின்னு பரமசிவன் கேட்கும்போது கணேஷா சொன்னது என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா தான் பார்வதி தேவி அப்படின்றாங்க. அப்போது சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் பார்வதியோட புருஷன், ஸோ என்னை தடுக்காத அப்படின்றாரு.
அதுக்கு கணேஷா, இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லலை, எங்கள் அம்மா யாரும் வராமல் பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக நான் காவலுக்கு நிற்கிறேன், என்னை மீறி தான் நீங்கள் இங்கேருந்து போகணும், உள்ளே வந்து நான் போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போரில் சிவபெருமான் அவரோட ஆயுதத்தை யூஸ் பண்ணி அந்த விநாயகரோட தலையை வெட்டிட்டாரு. விநாயகரோட தலை வெட்டப்படுற வரைக்கும் விநாயகருக்கு ஒரு பாலகனான முகம்தான் இருந்துச்சு. ஆனால் விநாயகரோட தலை வெட்டப்பட்டதுக்கப்புறம் பார்வதி தேவி அங்கே வந்து இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. அப்போ சிவபெருமான் என்னை மன்னிச்சிடு, நீ தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி தேவி, இப்போ என் மகன் என்ன ஆவான், என் மகனுக்கு இப்போ தலையில்லாமல் போயிடுச்சே அப்படின்னு அழுகும்போது சிவபெருமான் ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிங்கரர்களை கூப்பிட்டு அந்த பக்கமாக போங்க, அந்த பக்கமாக யாராவது அவங்க அம்மா எந்த பக்கம் படுத்துட்ருக்காங்களோ அதுக்கு எதிர் திசையில் குழந்தை படுத்துட்டு இருந்ததுன்னா அந்த குழந்தையோட தலையை வெட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கிங்கர்கள் அந்த பக்கம் போகும்போது எல்லாருமே அம்மாவும் குழந்தையும் கட்டி பிடிச்சி தான் படுத்துட்டு இருந்தாங்க. எந்த குழந்தையும் எதிர் திசையில் படுக்கலை. ஆனால் அந்த பக்கமாக ஒரு யானை மட்டும் அவங்க அம்மா அந்த பக்கம் பார்த்து படுத்துட்டு இருந்ததும் இந்த யானை இந்த பக்கம் பார்த்து படுத்துட்டு இருந்தது. அப்போ சிவபெருமான் சொன்னதுனால இந்த கிங்கர்கள் அந்த யானையோட தலையை வெட்டி கொண்டு வந்துட்டாங்க. சிவபெருமான் வேறு வழி இல்லாமல் அந்த யானையோட தலையை விநாயகரோட தலையாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் விநாயகருக்கு யானை தலை வந்துச்சு. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு விநாயகருக்கு ஏன் யானை முகம் அப்படின்ட்டு. விநாயகர் பிறந்த அன்னைக்கு எப்படி பார்வதி தேவி விநாயகரை களிமண்ணால் செஞ்சு களிமண்ணுக்கு உயிர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்மளும் களிமண்ணால் செஞ்ச விநாயகரை வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கு பூஜை செஞ்சு ஆவாகனம் செஞ்சு விநாயகரை உள்ளே கொண்டு வரோம். விநாயகரை உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வேண்டிய வரங்களை கேட்டு வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறமா பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைவு பூஜை அப்படின்னு ஒன்று செஞ்சு விநாயகரை வழி அனுப்பி வைக்கணும். விநாயகரை வழி அனுப்பி வச்சதுக்கப்புறமா அது மறுபடியும் களிமண்ணாக மாறிடுது. முதல்ல அது களிமண்ணாக தான் இருக்குது. அந்த களிமண்ணுக்கு நம்ம உயிர் கொடுத்து விநாயகரை ஆக்கி நம்ம வரங்களை வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் வழி அனுப்பிச்சு வச்சு மறுபடியும் அது களிமண்ணாக மாறிடுது. அந்த களிமண்ணை தான் நம்ம மிதிக்கிறோம், கடலில் போய் கரைக்கிறோம். இப்போ அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வைக்கிற நெய்வேத்தியத்தை பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்கலாக எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நெய்வேத்தியம் கொழுக்கட்டையை தான் வைப்பாங்க. ஏன்னா விநாயகருக்கு கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்ன தான் நம்ம நெய்வேத்தியம் வச்சாலும் கடவுள் அது சாப்பிட்றது இல்லைன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. அதை மீறி நம்ம எதுக்காக நெய்வேத்தியம் வைக்கிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக நெய்வேத்தியம் வைக்கிறதுல என்னென்னலாம் நம்ம யோசிக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். கிருஷ்ணரும் அர்ஜுனரும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னா, கிருஷ்ணரே, நீங்களாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் கௌரவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல, எதனால் இப்படி பண்ணுறீங்க? நாங்கள் வந்து உங்கள் அத்தை பசங்க, அதாவது குந்தி தேவி வந்து கிருஷ்ணரோட அத்தை பசங்கன்றதுனால தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் எனக்கு அத்தை பசங்க அப்படின்னா துரியோதனும் எனக்கு அத்தை பசங்க தான். எப்போ குந்தி எனக்கு அத்தை ஏறுறாங்களோ அப்போ குந்தியோட சிஸ்டர் காந்தாரி எனக்கு அத்தை தான். அப்படி இருக்கும்போது அவங்களும் அத்தை பசங்க தான். அதனால் அத்தை பசங்கன்றதுக்காக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணல, ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் குந்தி தேவி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அர்ஜுனன் வந்து, அப்படியா, எங்கள் அம்மா என்ன ஸ்பெஷலாக பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்கள் அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, டெய்லி எனக்கு ஒரு லட்டை நெய்வேத்தியமாக வச்சு கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அர்ஜுனருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அர்ஜுனர் என்ன கேட்டாருன்னா, எங்கள் அம்மா ஒரு லட்டு வச்சு கும்பிடுவாங்கன்னு சொல்கிறியே, அப்போ எங்கள் பெரியம்மா காந்தாரி லட்டு வைக்கவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கிருஷ்ணர் சொன்னார், உங்கள் பெரியம்மா 100 லட்டு வச்சு கும்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அர்ஜுனர் கேட்டார், ஒரு லட்டு வச்சு கும்பிடுற எங்களுக்கே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறியே, அப்போ 100 லட்டு வச்சு கும்பிடுற எங்கள் பெரியம்மாவோட பசங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொன்ன விஷயம் என்னென்னா, உங்கள் அம்மா வைக்கிற ஒரு லட்டு உங்கள் அம்மா கையாலேயே செஞ்சு வைப்பாங்க, ஆனால் உங்கள் பெரியம்மா வைக்கிற 100 லட்டு வேலையாட்கள்லாம் செஞ்சு வைப்பாங்க, அதனால தான் எனக்கு உங்கள் அம்மா செஞ்சு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அர்ஜுனர் வந்து, ஓ, அவ்வளோ பெரிய விஷயமா நம்ம கையால் செஞ்சு வைக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, முதல்லலாம் நம்மளோட பாட்டி காலத்துலலாம் பிரசாதம் நெய்வேத்தியத்தை நம்மளே செஞ்சு வைப்போம். ஆனால் இப்போது கடையில் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. கடவுளுக்கு எது பிடிக்கும் அப்படின்னா நம்ம கையால் செஞ்சு வைக்கிறது தான் பிடிக்கும். உங்கள் வீட்டில் உங்களால் எதையுமே செய்ய முடியலையா, கொஞ்சம் அச்சு வெல்லத்தை எடுத்துக்கிட்டு தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வச்சா கூட அது பானகம்னு சொல்லுவாங்க. அந்த நெய்வேத்தியம் கூட கடவுளுக்கு பிடிக்கும். ஆனால் கடவுளுக்கு நம்ம படைக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம செஞ்சுதான் இருக்கணும். நம்ம கடையில் வாங்கி செஞ்சதாக இருக்கக்கூடாது, கடையில் வாங்கி வைக்கிறதா இருக்கக்கூடாதுன்றது தான் ரொம்ப முக்கியம். இது கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. அடுத்ததாக அர்ஜுனர் என்ன கேட்டார் அப்படின்னா, வேற என்ன எங்கள் அம்மா செய்வாங்க அப்படின்னு கேட்டதுக்கு கிருஷ்ணர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது உடனே கண்ணில் ஒத்திக்கிட்டு அதை சாப்பிடுவாங்க. உங்கள் பெரியம்மா காந்தாரி என்ன பண்ணுவாங்கன்னா, பிரசாதம் தானே அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுருவாங்க.
அப்போது எனக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நான் சாப்பிட்டு வைக்கிற பிரசாதத்துலேயும் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனர் வேறு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் கிருஷ்ணர் அப்படின்னா, உங்கள் அம்மா வைக்கிற லட்டில் இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது அப்படியே சாப்பிடுவாங்க, ஆனால் உங்கள் பெரியம்மா மறுபடியும் இனிப்பை சேர்த்தி சாப்பிடுவாங்க. எனக்கு எப்படி நீங்கள் வச்சிங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் சாப்பிட்ணுன்னு நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பிரசாதம் வைக்கிற விஷயத்தில் கூட எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரசாதத்தை நம்ம கரெக்டாக வைக்கும்போது கடவுளே நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வருவார் அப்படின்றத கிருஷ்ணர் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் நம்மளாம் ஃபாலோ பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும், என்னடா அது நம்ம பிரசாதம் வைக்கிறோம் ஆனால் கடவுள் அதை சாப்பிட்றதே இல்லை, அப்புறம் எதுக்காக வைக்கணும் அப்படின்ட்டு தான். இதுக்கு வேடிக்கையாக மற்ற பேச்சாளர்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த கடவுள் அது சாப்பிடாத போதே அதை பிரசாதம் வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்களே, ஒருவேளை கடவுள் அதை சாப்பிட்டா யாராவது வைப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். ஆனால் கடவுள் அது சாப்பிட்றாருன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு சிஷ்யன் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, குரு கிட்ட போயிட்டு, குருவே நான் டெய்லி பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்றேன், ஆனால் கடவுள் அதை சாப்பிட்றதே இல்லை, எதுக்காக வைக்கணும்னு கேட்டார். அதுக்கு அந்த குரு கேட்டாராம், சிஷ்யா எதனால் உனக்கு இந்த சந்தேகம், கடவுள் சாப்பிட்லன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த சிஷ்யன் சொன்னாராம், நான் 7 லட்டு பிரசாதமாக வச்சேன், ஆனால் அந்த 7 லட்டு அப்படியே இருக்குது, அப்போ கடவுள் சாப்பிட்லன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குரு வந்து, நீ ரொம்ப லாஜிக்காக கேட்குறப்பா, வா நம்ம கிளாஸுக்கு போயிடலாம், அப்புறமா இதுக்கான பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கிளாஸுக்கு போனதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னாருன்னா, காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து நீ வந்து அது உன்னோட ஓலைச்சுவடியில் எழுது அப்படின்னு சொன்னார். உடனே ஒரு ஓலைச்சுவடியில் எழுதிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த சிஷ்யன் என்ன கேட்டார் அப்படின்னா, குரு கிட்டே இப்போ என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, உடனடியாக அதை வந்து மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சிஷ்யன் சொல்கிறார், நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த குரு சொல்கிறாரு, இல்லவே இல்லை, நீ இன்னும் மனப்பாடம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த சிஷ்யன் வந்து, எப்படி சொல்கிறீங்க மனப்பாடம் பண்ணலைன்ட்டு, நான் தான் மனப்பாடம் பண்ணிட்டேனே, கேளுங்க நான் சொல்கிறேன்னு சொல்லும்போது குரு சொன்னாராம், நீ மனப்பாடம் பண்ணியிருந்தா அந்த ஓலைச்சூடியில் அந்த மந்திரம் மறைஞ்சு போயிருக்கணும்ல, அப்போ நீ மனப்பாடம் பண்ணலன்னு தான் அர்த்தம், பார் மந்திரம் அங்கேயே இருக்குன்னாராம். அப்போது அந்த சிஷ்யன் சொன்னாராம், நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், அதில் இருக்கிற சாரத்தை நான் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன், அதனால் அது மறையணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாராம். உடனே குரு சொன்னாராம், அதே தான் பிரசாத விஷயத்துலையும், நீங்கள் பிரசாதம் வச்சதுக்கப்புறம் கடவுள் வந்து உங்களோட பக்தி சாரத்தை எடுத்துக்கிட்டாரே தவிர அது குறையணும்னு அவசியம் இல்லை, அதனால் பிரசாதம் அவர் சாப்பிட்லன்னு நினைக்காதீங்க, அதனால் நீங்கள் பிரசாதம் வச்சு கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நம்ம கடவுளுக்கு படைக்கும்போது அதில் இருக்கிற சாரத்தை கடவுள் எடுத்துக்கிறார், அதில் இருக்கிற பக்தியை கடவுள் எடுத்துக்கிறார், அதனால் அது குறையணும்னு அவசியம் இல்லை, அது குறையாததுனால கடவுள் அதை எடுத்துக்கல அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதனால் எல்லாரும் விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக சாமி கும்பிடும்போது மோதகத்தை பிரசாதமாக வச்சு எல்லாரும் அவங்களோட வரத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களுக்கு நன்றி. இது வரைக்கும் ஆன்மீக டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க.